அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இன்றைய தினம் மறைவடைந்திருக்கிறாங்க. இல்லை, உண்மையிலே அது ஒரு சோகமான நிகழ்வு. பெருமதிப்பிற்குரிய ஐயா பாரதிராஜா அவருடைய உதவி இயக்குனராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி பாரதிராஜா அவர்களுக்கு இணையாக திரைக்கதை, கதை, வசனம், இயக்கம் என்று எல்லாவற்றையும் உருவாக்கி தனக்கென்று தனித்த பாணி, அவரை வரை நேரடியாக ஒப்பிட முடியாது, தனக்கென்று ஒரு தனி பாதையை போட்டு அந்த பாணியில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்காரு. அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோட முந்தானை முடிச்சா இருக்கட்டும், இல்லை சின்ன வீடாக இருக்கட்டும், அந்த 7 நாட்களாக இருக்கட்டும், தூரநின்று போச்சா இருக்கட்டும், இந்த எல்லா படங்களுமே முதல்ல ஒரு நெகட்டிவாகவே போகும். அந்த ஹீரோ மேலே நெகட்டிவ் ஷேடாகவே இருக்கும். அவன் வந்து பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருக்கிற மாதிரி, அந்த குடும்பத்துக்கு மனைவி எதிராக இருக்கிற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த இறுதியில் அந்த படம் ஒரு இன்டர்வலுக்கு பிறகு அந்த இறுதியில் அது அப்படியே மாறும். மனைவி வேறு திருத்துற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை அது குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு சுமூகமான ஒரு முடிவை கொண்டு வரும். ஐயா பாரதிராஜா அவர்கள் சமூகம் சார்ந்த ஒரு திரைக்கலைஞர். மண்ணில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அது சாதிய, மதம், இல்லை தீண்டாமை கொடுமை, இல்லை பிற்போக்கு எதிரான ஒரு முற்போக்கு, இந்த மாதிரியான பெண் அடிமைத்தனம், இதெல்லாம் படத்தில் காட்சிப்படுத்துவார். கிராமத்துலேருந்து இவரும் கிராமத்துக்கும் போயிடுவார். நகர வாழ்க்கை ரெண்டுமே இணைஞ்சு குடும்பம். அவர் சமூகம் சார்ந்து எடுப்பார், இவர் குடும்ப சிக்கல் சார்ந்து எடுப்பார். அவர் சமூக சிக்கல், இவர் குடும்ப சிக்கல். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவருக்கு அந்த இயல்புல அது வந்துச்சு, இவருக்கு இயல்புல இந்த இது வந்துச்சு. ஒரு ஆகச்சிறந்த ஒரு திரைக்கலைஞர். அதாவது திரைக்கதை அமைப்பதில் இந்தியாவில் ஒரு டாப் 10 எடுத்தோம்னா அதில் நம்பர் 1 இருப்பார். வேர்ல்டு அளவில் ஒரு டாப் 10 எடுத்தாலும் அந்த டாப் 10லையும் கே பாக்யராஜுக்கு பெரிய பங்களிப்பு உண்டு. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான படத்தை இவரை தாண்டி வேறு யாரும் எடுக்க முடியாது. குடும்பமாக பெண்கள் போய் படத்தை பார்த்தாங்க. அதாவது முருங்கக்கா அப்படின்னு பேசிக்கிறது, சமாச்சாரம்னு பேசிக்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரணம். முருங்கக்கா அப்படின்னாலே அது பாக்யராஜ் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்குள்ளே குடும்ப உறவுகளுடைய வலியை, வேதனையை கடுமையாக கடத்திருப்பார். ஒரு சிறந்த கதையாசிரியர், சிறந்த இயக்குனர், சிறந்த வசனகர்த்தா என்பதெல்லாம் தாண்டி ஒரு சிறந்த இசையமைப்பாளராக வெற்றி பெற்றார். இது நம்ம ஆள் அப்படின்னு படம். அந்த பாட்டு நீங்கள் இப்பவும் கேட்டால் அந்த பாட்டு பயங்கரமான வெற்றி அடைஞ்ச பாட்டு. கிட்டத்தட்ட இளையராஜா அவருடைய இசை மாதிரியே இருக்கும். ஏன்னா அவருடைய படங்களுக்கு பெரும்பாலும் இளையராஜா இசை தான். அந்த காலத்தில் எல்லா படத்துக்கும் இளையராஜா இசை. ஆனால் இந்த இது நம்மாலில் அம்மாடி இதுதான் காதல் அந்த பாட்டாக இருக்கட்டும், பச்சை மேலே சாமி ஒன்று உச்சி மலை ஏறுதுன்னு அந்த பாட்டு, நான் ஆளான தாமரை அப்படின்னு பாட்டு, இது எல்லாமே அந்த படத்தில் எல்லா பாட்டுமே கிட்டு. அது ஒரு 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 ஷெட்யூல் காஸ்ட் மாதிரி ஒரு படத்தில் ஒரு பட்டியல் சமூகம். ஆனால் ஐயர் பொண்ணை காதலிப்பார். ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் ஐயர் பொண்ணை காதலிக்கா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கல்ல, அப்போ ஐயராக நடிப்பார். ஆனால் இவங்க குடும்ப பின்னணி பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகமோ இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கும். அவங்க அப்பா எங்கேயோ வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை, அதில் ஒரு காதல் அதுக்குள்ளே குடும்ப பிரச்சனை அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே ரொம்ப அருமையாக பண்ணிப்போம். இது நம்ம படம் பயங்கர கிட்டு. அப்படி அது எடுத்த எல்லா படமுமே அந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான படம். சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்ட பிறகு சொக்கத்தங்கன்னு ஒரு படம், விஜயகாந்த் அவர் நடித்த சிறந்த குடும்ப படம், பாக்யராஜ் அவருடைய 25வது படம். அமிதாப் பச்சன் இது வரைக்கும் எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு, பெரிய பெரிய ஹிட் ஆயிருக்கு, பில்லா அது மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஆனால் சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒரு ரசிகர் போட்டிருக்காரு, அமிதாப் பச்சன் நடித்த படத்திலேயே சிறந்த படம் அப்படின்னா தமிழில் ஒரு கைதியின் படத்தை அமிதாப் பச்சனுக்கு ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாரு இயக்குனர் பாக்யராஜ். பாக்யராஜ் அவர்கள் எடுத்த படம் தான் மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு ஹிந்தியில் தமிழில் ஒரு பெரிய ஆதிக்கத்தை ஒரு 25 ஆண்டுகளை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் வந்தவர் தன் குரு மறைந்த 17வது நாளில் மறைஞ்சிருக்காரு. அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா ஒரு மகன் சாந்தனுவை எப்படியாவது வளர்த்து விட்டுறணும். எத்தனையோ நடிகைகளை உருவாக்கியிருக்கோம். சாந்தனுவை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரா, எப்படி ஐயா பாரதிராஜா மனோஜ் அவர்களை உருவாக்க ஆசைப்பட்டாரோ அப்படி சாந்தனு அவர்களை உருவாக்க இவரும் ஆசைப்பட்டார். மனோஜ் பாரதிராஜா அவருக்கு முன்னாடி, பாரதிராஜாவுக்கு முன்னாடி மறைஞ்சிட்டார். சாந்தனு அவர்கள் அவங்க அப்பாவுடைய லெகசியை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவை போலவே தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கலைஞனாக வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அவருடைய ஆத்மா உண்மையாக சாந்தி அடையணும்னா அதுதான் சரியானதாக இருக்கும். அடுத்ததா அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க, அவர் தான் அங்கே வேட்பாளர் நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஊடகங்களில் வந்துட்டுருக்கு. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? நேற்று நானும் இந்த செய்தியை பார்த்தேன். பொது வேட்பாளராக நிற்கும் சீமான்
ஆமாம். அம்பை தொகுதியில் போட்டி போடும் சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியோட தலைமை இப்போ சீமான் அவர்கள் அவர் எந்த ஒரு தேர்தலில் போட்டி போடுறாரு அப்படின்னா அவர் அறிவிப்பார். கட்சி வந்து அஃபிஷியலாக பொதுக்குழு கூட்டி அறிவிப்பாங்க, இல்லை இடைத்தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அறிவிப்பாங்க. எப்போதுமே நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தேர்தல் நிற்க போகிற முடிவு எடுத்துட்டா அந்த தேர்தலுக்கு எல்லாரையும் அறிவித்த பிறகு தான் சீமானவர் அறிவிப்பார். இது வரைக்கும் இடைத்தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல்ல நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. 2016க்கு பிறகாக நடைபெற்ற இடைத்தேர்தல் இந்த 18 தொகுதி நடந்துச்சு. ஓபிஎஸ் வந்து விலகி டிடியில் விலகி வந்துச்சு இல்லையா, அந்த தொகுதியில் 18 தொகுதி இடைத்தேர்தல், அதில் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுச்சு. அது 2016க்கும் 21க்குமான இடைவெளியில் தான் நடந்துச்சு. அப்போ சீமானவர்களுக்கு போட்டி போடலை. திருப்பி வேலூரில் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், அங்கேயும் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஆள் நிப்பாட்டினாங்க, அண்ணன் சீமான் போட்டி போடலை. திருப்பி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், மரியாதைக்குரிய ஈவிகேஸ் இளங்கோவனுடைய மகன் வந்து இறந்து போகிறார். மகன் இறக்கும்போது ஒரு தேர்தல் இருக்குது. அங்கே வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நடக்குது. அவன் சீமானவர்கள் போட்டி போடல. திருப்பி வந்து அவங்க அப்பா இறந்து போகிறார், ஈவிகேஸ் இளங்கோவனை ஜெயிச்சு அவர் இறந்து போகிறார். அப்போதும் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. திருப்பி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறுது, அங்கேயும் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது. அதேபோல் எந்த களத்திலையும் நாம் தமிழர் கட்சி பின்வாங்கலை. இடைத்தேர்தல் களத்தை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி 100 விழுக்காடு போட்டி போட்டுருக்கு. சொல்லப்போனால் அதிமுக புறக்கணித்துக்குது, பாஜக புறக்கணிக்குது. தாவேகா கட்சி ஆரம்பித்த பிறகு தான் ஈரோடு கிழக்கு வருது, விக்கிரவாண்டி வருது. விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டவருக்கு விக்கிரவாண்டியில் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயக்கம் காட்டி அவர் வந்து புறக்கணிக்கிறார். அவர் நாடாளுமன்ற தேர்தலே புறக்கணிச்சார்ல முதல்ல வந்தோடனே. அப்போ எல்லா தேர்தல் காலத்திலும் நாம் தமிழர் கட்சி போட்டி போட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் இப்போதைக்கு 6, அது 8ஆவோ 10ஆவோ மாறும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 கூட வரலாம். ஏன்னா மதிமுகவில் ஒருத்தர் முடியான்ட்டார், இன்னொருத்தர் ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் போகும்போது இது 7ஆக மாறுது. அடுத்து ஒருவேளை சிவி சண்முகமோ இல்லை வேறு யாரோ மொத்தமாக வரும்பொழுது ஒரு 10 வரைக்கும் வரலாம். அப்போ எத்தனை தொகுதி வந்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த இடைத்தேர்தலில் யார் வேட்பாளர் என்பதை நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்குழு கூட்டி அதை அறிவிக்கும். அதுதான் சரியானது. அதுக்கு முன்னாடி வந்து அஃபிஷியலாக அது இந்த அறிவிப்பு கிடையாது. இது ஊடகங்கள் ஏதோ ஒரு கருத்து பரிமாற சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத பரவலாக கட்சிக்காரங்க, நாம் தமிழர் கட்சியில் கொடுக்க முடியுங்க, பொதுவான மக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஏன் விரும்புகிறாங்க அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல. இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி 8.2லேருந்து 4 விழுக்காடாக மாறி இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் நின்ற சொந்த தொகுதியிலேயே 30,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு, டெபாசிட்டே வாங்கலை. அப்போ எப்படி மக்கள் அவரை வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க? அவர் நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த தேர்தலே ஓட்ட போட்டிருப்பாங்கல்ல. எதுக்கு வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சு 1.5 மாதத்தில் சீமானவர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பரவலான மக்கள்கிட்ட பேசும்போது யாருமே சீமானவர்களை வெறுத்தோ, சீமானவர்களை குரல் பிடிக்கலன்னோ, நாம் தமிழர் கட்சி வெறுத்தோ ஓட்டு போடாமல் இல்லை. இந்த முறை திமுக வேணாம், இவருக்கு ஓட்டு போடுவோம், இவர் ஒரு மாஸ் லீடராக இருக்காரு, ஒரு மாஸ் இருக்குது, மாஸ் லீடர் இல்லை, மாஸாக இருக்காரு, யார் விஜய் அவர்கள் புதுசாக இருக்காரு, நீ வந்திருக்காரு அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய ஐடியாலஜி, கொள்கை, கோட்பாடு, தத்துவம் பிடிக்காமல் யாரும் ஓட்டு போட்டு புறக்கணிக்கலை. கண்டிப்பாக திமுகவை இல்லை அதிமுகவை புறக்கணிச்சிருக்காங்க. பெரிய அளவில் ஓட்டு போட்டிருந்தாலும் கூட பல தொகுதியில் புறக்கணிச்சிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை புறக்கணிப்பு செய்யலை. நாம் தமிழர் கட்சி ஒருவேளை ஓட்டு போட்டு ஜெயிக்காமல் போயிடுச்சுன்னா இந்த ஓட்டு திமுகவுக்கு போயிடுமோ, இந்த ஓட்டு வேறு யாருக்கா போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்திலையும் பயத்திலையும் அது ஒரு புரபகண்டாவாக வச்சு வேலை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் இதாக இருக்காங்க. ஆனால் இந்த சட்டமன்றம் உருவான பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த அமைச்சர் பெருமக்கள், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், இவங்க எல்லாம் இந்த ஆக்ஷனை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல் இல்லாமல் போயிடுச்சு. சட்டமன்றத்தில் இந்த அட்டகாசங்களை இந்த மாதிரி நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறதும், எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்கும்போதும் எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் 50,000 தள்ளுபடி, 75,000 தள்ளுபடி, 1,00,000க்கு 5,000 தள்ளுபடி, சிறு குறுன்னு பிரித்து தள்ளுபடி இப்படின்னு ஏமாற்றக்கூடிய இந்த மோசடித்தனத்தை கேள்வி கேட்க சரியான ஆள் வேணும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் A4 சீட்டு, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் A4 சீட்டு, சட்டமன்ற உறுப்பினர்களும் A4 சீட்டு, அமைச்சர் பெருமக்களும் A4 சீட்டு, இப்படி எல்லாமே A4 சீட்டாப்பா. என்னப்பா அது? ஏற்கனவே டிஎன்பிஎல் வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் படிக்கிற A4 சீட்டு பார்த்தா உங்களுக்கே பல மரங்களை வெட்ட வேண்டி இருக்கும் போல இருக்க. அந்த A4 சீட்டுமே தங்கிலீஷில் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஏற்கனவே இங்கே வந்து மரங்கள் தட்டுப்பாடு, ஏற்கனவே மரத்தை பூரா வெட்டி தான் வந்து காகிதால செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
இவங்க கொடுக்குற A4 சீட்டுக்கு பார்த்தா இன்னும் பல மரங்களை தமிழ்நாடு முழுக்க வெட்டி காகித ஆலை செய்யணும் போல இருக்கு. அதனால் A4 சீட்டு இல்லாமல் நெஞ்சிலிருந்து பேப்பரில் இல்லாமல் தாளில் இல்லாமல் உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு தலைவனுக்கு தேவைப்படுறான். நீங்கள் வந்து ஒரு ஒரு மக்களுக்கான பிரச்சனையை நீங்கள் என்ன தான் எழுதி வச்சுட்டு படித்து போனாலும் 4 பேர் எழுதி கொடுத்தாலும் அது உள்ளத்துலேருந்து வந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ நான் சீமானவர்கள் உள்ளே போகிறாருன்னா உள்ளத்துலேருந்து கேட்பார். நீங்கள் எதிர்கட்சி தலைவரை நோக்கியோ இல்லை வந்து முதலமைச்சரை நோக்கியோ எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இவர் 2 பேர் இவர் கேட்கும்போது அவர் பதில் சொல்றார், எல்லாம் உங்கள் ஆட்சி நடந்துச்சுங்கிறாரு. இதுவா உங்கள் ஆட்சி நடந்துச்சுங்கிறாரு. இப்போ நான் சீமான்ட்ட சொல்ல முடியாது அப்படி உங்கள் ஆட்சி நடந்துச்சுன்னு. எந்த கேள்வியும் கேட்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா நான் சீமானவருக்கு இருக்குது. அதனால் அந்த குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும். இன்னொரு 5 வருஷம், இந்த 5 வருஷம் காத்திருந்து இந்த 5 வருஷம் இந்த கூத்தையெல்லாம் பார்த்து இந்த 5 வருஷம் இப்போ இந்த சைனை பார்த்துருக்கோம், அப்புறம் புஷ்பா மாதிரி சைனை பார்ப்போம், அப்புறம் சட்டசபையிலே அப்படி ஃப்ளைங் கிஸ் விடுவாப்புல, அப்புறம் சட்டசபையிலே வந்து ஏதாவது இப்போ இது பண்ணுவாப்புல. இந்த பல சைனை பார்த்து வெறுக்கிறதுக்கு சட்டசபையில் ஒரு ஆங்காரமான ஒரு குரல் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்து. குறிப்பாக எல்லா தொகுதி மக்களுமே இந்த இடைத்தேர்தலில் நம்ம நினைக்கக்கூடிய விராலிமலையாக இருக்கட்டும், அம்பையாக இருக்கட்டும், திருச்சி கிழக்காக இருக்கட்டும், இந்த தொகுதியில் எல்லாருமே அண்ணன் சீமானவர்கள் எங்கள் தொகுதியில் நிற்கணும்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோக்கிலே கமெண்ட்ஸ் போடுறாங்க, எப்படியாவது சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அதே அண்ணன் சீமானவர்கள் இப்படி பலவர் தரப்பை கருத்துக்களை அப்சர்வ் பண்ணுறாரு, உள்வாங்கிறாரு. சில கருத்தியலாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அவர் தன் வெல்விசேஷன் வச்சுருப்பார் இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே சில கலந்துரையாடல் நிகழ்த்திட்டு இருக்காரு. இந்த தேர்தலை எப்படி அணுகலாம், யுக்தியை மாற்றி ஆடலாமா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வால் சண்டைக்கு போகிறோம், அந்த வால் சண்டை தோற்கிற பொழுது அடுத்து வந்து பீரங்கி சண்டை தோத்துருச்சா அடுத்து ராக்கெட்டு தோச்சுதான் அடுத்து ஏவுகணை விட்டு அடிக்க வேண்டியதான். அடுத்தடுத்து யுத்தத்தில் வந்து போரில் வந்து யுக்திகளை மாற்றணும்ல. ஒரு எல்லாம் தோல்வி அடிச்சு கொரோனா தாக்குதலுக்கு போவோம் அப்படின்னு வரும். அப்படி பல தாக்குதல் இருக்குது. அப்படி நாம் தமிழ்ச்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்குதல் நிகழ்த்தினாங்க. அந்த தாக்குதலில் ஒரு சின்ன சரிவு அடைஞ்சிருக்கு. அப்போ தாக்குதலை மாற்றி சண்டையை மாற்றி யுக்தியை மாற்றி ஆட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த தேர்தல் காலத்தில் அண்ணன் சீமானுடைய குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிற குரல்கள் அதிகமாக ஒலிப்பதனால நிச்சயமாக அதை வந்து பரிசீலனை பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 வருடம் காத்திருந்து 2031 மீண்டும் போட்டியிட்டு அந்த தேர்தலில் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து குரல் வந்து ஒலிக்கணும் சட்டசபையில் நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் தாண்டி இப்போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த 45 நாட்களில் இந்த ஆட்சி எதை நோக்கி போக போகுது அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதாவது காற்றாற்று ஆட்சிம்பாங்க இல்லையா, அதுபோல் ஒரு ஆட்சி நடக்க போகுது. நான் நினச்சதை செய்வேன். என் தயாரிப்பாளர் டெல்லியினுடைய பிரதிநிதி, அவன் கன்னடனாக இருக்கான், இவனாக இருக்கான். என்னுடைய அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி, என்னுடைய அரசியல் ஆலோசகர் விஷ்ணு ரெட்டி, என்னுடைய டிரைவருக்கு என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் PA, டிரைவர் மகனுக்கு சட்டமன்ற கொறடா, எனக்கு படம் பார்த்து பிளாக் டிக்கெட் விற்றவன் போகிறோம் ரசிகர் மன்றம், எனக்கு படம் பார்த்து பிளாக் டிக்கெட் விற்றவன் போகிறோம் என்னுடைய அமைச்சர்கள் அப்படின்னு ஆகக்கூடிய இந்த காற்றாட்டு தரத்தை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது. மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஓட்ட போட்டான், அவனுக்கு எதுவும் தெரியல. ஆனால் இப்போ சொன்னதை எதுவும் நிறைவேற்ற முடியல, நிறைவேற்றிருக்க மாட்டேன். இப்போ தங்கமோதரம் திட்டம் கூட ஏற்கனவே வந்து முத்துலட்சுமி ரெட்டி திருமண திட்டம்னு ஒன்று இருக்குது, ஒரு திருமண திட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த தங்கமோதர திட்டத்தை எங்கே கொண்டு வைக்கிறது, இதுக்கு நிதி எங்கே கேட்கறது, மத்திய அரசு கேட்குறதா எங்கே கேட்குறது, விழிப்புதுங்கி நிற்கிறாங்களா அதிகாரிகள். ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, ஆனால் அறிவித்த பிறகு நிதி இல்லை, நிதி இல்லாமல் தடுமாறு நிற்குது. அப்போ சொன்னது 2500 இல்லை அன்னபூர்ணி சூப்பர் 6 இல்லை தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து மகளிருக்கோ இல்லை இடைநிற்றலுக்கு 15,000 இந்த இளைஞர்களுக்கு மாதம் 4,500 கொடுப்பதற்கு பணம் இல்லை. ஆட்சிக்கு வந்து 2ஆவது மாதம் முடிஞ்சு 3ஆவது மாதம் பிறக்க போகுது. இன்னொரு 3 மாதம் தானே, 6 மாதம் டைம் கட்டிங்க, 3ஆவது மாதம் பிறக்க போகுது, இன்னொரு 3 மாதம் தான் சரசரன்னு ஓடி போயிடும். அப்போ இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய 3 மாதத்தில் என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன திட்டத்தை அறிவிக்க போகிறீங்க, இந்த 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும். இப்போ லைட்டாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் ருத்ர தாண்டவமாக இருக்கும். அப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே சீமான் போன்றவர்கள் வந்து சட்டசபைக்கு போவதற்கான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுவான மக்களுடைய கருத்தாக இருக்குது. அதுதான் ஊடகங்களில் செய்தியாக வெளிவருது. இல்லை பொது வேட்பாளர்னு சொல்கிறாங்களே அண்ணனை, பொது வேட்பாளர்னா தாவேக்காவும் விளையிருமா, அண்ணன் மட்டுமா, அண்ணன் போஸ்டா? எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டானே பொது வேட்பாளர், எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தா அதுக்கு பேர் பொது வேட்பாளர். இப்போ பொது வேட்பாளர் எனக்கு புரியலையே. திமுக அதிமுகலாம் ஒன்று கூடி பேசி சீமா நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் பொது வேட்பாளரா? அப்படி தான் போட்டு நாம் தமிழ் கட்சி திராவிட எதிர்ப்பில், நாம் தமிழ் கட்சி திமுக எதிர்ப்பில் தான் கட்சியே துவங்கப்பட்டுச்சு. நாம் தமிழ் திமுகவோட கூட்டணி வச்சிரும். ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாராம். நீங்கள் ஜெயிச்ச உடனே திமுக தலைவர் வீட்டுக்கு போனீங்களே, அப்போ அது எப்படி? நேராக மோடி போய் பார்க்க போனார், அது எப்படி? முதலமைச்சராகவும் போனார், முதலமைச்சராக முன்னாடியும் போயிருக்காப்புல
பலமுறை பார்த்துருக்காரு, இங்கேயும் பலமுறை பார்த்துருக்காரு. ஒரு தனிப்பட்ட சந்திப்புகளை வைத்துக்கொண்டே ஒரு யூகங்கள் மீதான பதில் சொல்ல முடியாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு அவர் போகிறாரு, நான் நேற்றே விளக்கம் கொடுத்தோம், அவரும் திருமணம் இவரும் போகிறாரு, 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது 2 பேரும் சாதாரணமாக பேசிக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்த நாளே வந்து என்னென்ன இட்டுக்கட்டி பொட்டு வச்சு பூச்சூட முடியுமோ அதை எல்லாத்தையும் ஊடகங்களும் சமூக வலைதளவாசிகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்ச்சியாக நாம் தமிழ்ச்சிக்கு எதிராக பண்ணக்கூடியது தான். சரி, இது ஏதாவது எவ்வளவோ தேர்தல் பரப்புரில் பேசினார், அதையெல்லாம் கொண்டு சேர்க்காமல் இப்போ பேசாமல் இருக்கார். உட்காந்து இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு சொல்லுவாங்களே, பேசாமல் பேச வைப்பான், அந்த மாதிரி நம்ம சின்ன அண்ணனும் பேசாமலே பேச வச்சுட்டு இருக்காரு. பேசாமல் பேச வச்சுட்டு இருக்காப்புல. அடுத்ததா நேற்று தினம் நம்ம பேசியிருந்தோம், மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டம் நேற்று கூட்டியிருந்துச்சு. இன்றைக்கி செயற்குழு கூட்ட போகிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி செயற்குழு கூட்டத்தில் கூடி முடிவு எடுத்திருக்காங்க, திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. அதாவது 9 ஆண்டுகள் திமுகவுடைய எல்லாத்துலேயும் நான் ஒரு சுமதாங்கியாக நின்னேன். எனக்கு அந்த கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு, விருமாண்டி படத்தில் கொத்தாளத்தேவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் ஜெயிலில் இருக்கீங்கன்னு சொல்லி பசுபதிகிட்ட போய் கேட்பாங்க, ரோகிணி கேட்பாங்க. அப்போ வந்து அவர் சொல்லுவார், அவன் செஞ்ச எல்லா தப்புக்கும் நான் ஒரு சுமதாங்கியாக நின்று அடிப்பாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் தெரியும் இவர் தான் இந்த 24 கொலையாக போனதுக்கு காரணம்னு. ஆனால் முதல்ல ஸ்டோரியை பார்க்கும்போது விருமாண்டி இவ்வளோ பெரிய கொலைகாரனா, செருப்பை கழட்டி எரிஞ்சிருவாங்க, எல்லாம் போடுவார். அவன் பண்ண எல்லா தப்புக்கும் நான் ஒரு சுமதாங்கியாக நின்னேன்பாப்புல. அது மாதிரி திமுகவுக்கு வந்து சுமதாங்கியா நின்னாப்பிலையா இருந்து நல்லமனாக்கிடு. இது சுமதாங்கியா நின்னேன் 9 ஆண்டுகள், ஒரு சிறு தூசுபட விட்டுருப்பேனா திமுக மேலே, குறுக்க பாஞ்சிருவனே. நான் வந்து ஒரு திமுக மேலே வண்டி போகணும், என் மேலே மோதிட்டு போங்கடா, என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு வீரம்படத்தில் அஜித் சொல்கிற மாதிரி இந்த குடும்பத்தை தொடர்மா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் கோபாலபுரம் குடும்பத்தை அப்படின்னு நின்னாப்பிலையாம். எந்த கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்பதான் இது. எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இப்போ அரசியல் கட்சிகள் நினைச்சுன்னா அந்த கூட்டணியில் இருக்க வரைக்கும் அந்த கூட்டணி விசுவாசமாக இருப்போம். இதை விட பெட்டர்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும். இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது? இதை வந்து வைகோ அவர்கள் சொல்கிறாங்க. குதிரை பேர் நடந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. குதிரை பேராட்சி இல்லை, குதிரை வேக ஆட்சி அப்படின்னு முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சட்டசபையில் பஞ்ச் பேசினார். நல்லா இருக்குது டைலாக், எந்த படத்தில் வந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி பேசுனாங்க. குதிரை பேரம்னா என்னன்னே தெரியாது, சோஃபா மாடலா, என்னப்பா அது ரஜேந்திரன் சோஃபா மாடல் ரஜேந்திரன் அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில் வந்து அவர் அமைச்சர், அவரை போய் என்னப்பா அது என்னது பார்ட்டி ஃபண்டா, அது என்னப்பா அது இல்லை இவருக்கு அப்பா பின்னாடி இருக்கவங்களாம் ஒரு அமைச்சரை என்னப்பா அஜயவன் சொல்லிட்டு போகிறாரு வச்சுக்கோங்க. அது கேட்குறப்பல அது என்னது சோஃபா மாடல், ஃபர்னிச்சர் மாடல், அதெல்லாம் அந்த வியாபாரத்தில் வெளியே வச்சுக்கோங்க. அவர் தெரியவே தெரியாதான், குழந்தை வாயில் வரல கூட கழிக்க தெரியாது. அவர் சொன்னாப்புல இன்றைக்கு வைகோ அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. வைகோ கூட கூட்டணி வைக்கிறதும் தெருவில் போகிற ஓனானை பிடிச்சி வேட்டிக்குள்ளே விடுறதும் ஒன்று அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இனிமேல் தான் தெரிய வரும். விஜய் வேட்டி கட்டுறதில்ல, கோட்டுக்குள்ளே விடுறது கோட்டானை பிடிச்சி கோட்டுக்குள்ளே விடுறதுக்கு சமப்படாது அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம். இப்போ அவர் சொல்கிறாரு, விஜய் அவர்களை சந்தித்து 1 மணி நேரம் 40 நிமிடம் பேசினேன், அளவலாவினேன். அப்படி அளவலாவும் போது அவருடைய பனையூர் இல்லத்திற்கே அடியேன் சென்றிருந்தேன். அப்படி சென்று அவரை பார்க்கும்போது அவர் சொன்னார், 2 தொகுதியில் நீங்கள் ராஜினாமா பண்ணிருங்கன்னாரு. ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களை நான் வந்து நீ வந்து வீட்டை விட்டு வெளியே வா, உன்னை வச்சு நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்கல்ல, கட்டின புடவையோட வா, உன்னை நான் வச்சு நான் காப்பாற்றுறேன். உங்கள் அப்பா அம்மா போட்ட தோடு மூக்கத்தில் கலந்து வம்ச படத்தில் அந்த கழுத்து வச்சுட்டு குதிரை வண்டியில் போவாங்கல்ல அருள்நிதி அம்மா, அது மாதிரி புடவையை கூட கழட்டி வச்சுட்டு வந்துடுவோம், உன்னை வச்சு நான் வாழ்கிறேன். கட்டுற புடவையோடு வாங்குற மாதிரி அந்த புடவையே வேணாம், நான் கொடுக்குற புடவையை வச்சு கட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. இப்போ கட்டின புடவையோட வர வைக்கிறது ஒரு முறை, நான் ஒரு புடவையை தர்றேன் நீ கட்டிட்டு வா. அவங்க கொடுத்த 2 சீட்டு எதுக்கு நமக்கு, அப்படி அவங்க கொடுத்த சீட்டு வேணாம், அதை ராஜினாமா பண்ணுங்க, அந்த புடவையே வேணாம் கொடுத்துட்டு வா, நான் உனக்கு புதுசாக புடவை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்க, உங்களை வச்சு நான் வாழ்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னேன். ஐ மீன் உங்கள் 2 பேரையும் அந்த 2 தொகுதியில் உங்களை வெளில வச்சு நான் வந்து உங்களை சட்டசபைக்கு அனுப்புறது என் பொறுப்பு அப்படின்னு விஜய் சொன்னார் அப்படின்னு மரியாதைக்குரிய ஐயா திரு வைகோ அவர்கள் சொல்கிறாங்க. 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். குதிரை பேரம் நடக்கலை, ஃபர்னிச்சர் மாடலில் சோஃபா மாடலாம் என்னென்னே தெரியாது அப்படின்னு சொன்னார்.
2 தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டு என் கட்சிக்கு வாங்க, உங்களை என் கட்சியில் என் சின்னத்தில் நிப்பாட்டி நீங்கள் எங்கே வர சொல்கிறீங்களோ அங்கே வந்து நான் பிரச்சாரம் பண்ணுறேன், வந்து அறுத்து தள்ளி தமிழ்நாடு மக்களுடைய ஓட்டை வாங்கிடுறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதுக்கு பேர் பேரமா இல்லையா? அப்பட்டமாக தெரியுது. ஒப்புதல் வாக்குமூலம். நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. அதாவது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சியின் சின்னத்தில் வெற்றி பெற்று இதாக இருக்காரு, 2 உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், என் கட்சிக்கு வர சொல்லுங்கள். அப்போ ராஜினாமா பண்ண தேர்தல் செலவு, அப்போ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி தானே அர்த்தம்? ஆமாம், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க, கட்டண புடவையோடு வாங்க, புடவையோட கழட்டி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பெயர் குதிரை பேரமா இல்லையா? அப்போ அது நடந்திருக்கிறது. விஜய் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறாரு, எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைத்து தன் தொகுதியில் நிற்க வைக்கிறாரு. ஒரு தேர்தல் முடிஞ்சு 1.5 மாதத்தில் இடைத்தேர்தல் வர்ற அளவுக்கு ராஜினாமா பண்ண சொல்கிறாருன்னா இது அப்பட்டமான ஜனநாயக துரோகம். இது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யாத ஒன்றை திரு விஜய் அவர்கள் செய்கிறாரு அப்படிங்கிறதான் வைகோவுடைய ஸ்டேட்மெண்ட் மூலியமாக தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு, திமுக நம்மளை வந்து 9 ஆண்டுகள் நம்ம வந்து துடிச்சு போயிருந்தோம், நம்மளை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க, உச்சபட்ச அவமானத்தை பண்ணிட்டாங்க. எங்கே? கடலூரில் இயக்குனர் கௌதமன் வீட்டு கல்யாணத்தில் பார்த்தேன். நான் போய் உட்கார்ந்துருக்கேன், பக்கத்தில் வந்து என்னை பார்த்துட்டு உட்கார்ந்தாரு, என் பக்கம் திரும்பவே இல்லை. கூட்டணி விட்டு வெளியே வரது காரணம் தவிர இது ஒரு காரணம். ஆமாம், அவங்க கல்யாணத்துக்கு போனேன், உங்கள் அக்கா கறி என்கிட்ட பேசவே இல்லை. என் பிள்ளை நிற்கிது, அவள் பிள்ளைக்கு வந்து பாயாசம் கொடுக்குறா, ஒரு கப்பு பாயாசம் என் வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தா கெட்டு போயிடுவாளா? கடைசியாக போகும்போது வாழைப்பழத்தை அறுத்தறுத்து பைக்கில் உன் தங்கச்சிக்காரிக்கு வச்சாலே எனக்கு வச்சாலா அப்படின்னு கேட்குற மாதிரி கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அவர் அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டாராம். அந்த பக்கம் நடிச்சு சீமான் இருக்காரு, பேசிக்கிட்டு இருந்திருக்காரு, இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காப்புல, சீச்சி சீரன நீச்சி சீச்சி சீரன நீச்சி அப்படிங்கிற மாதிரி பாட்டை போட்டு விட்டு, இதையே நம்ம பொசசிவ்னஸ்னு பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே, தங்கமான மனசை விட்டு அவங்க கூட போனியே, உதயசூர்ல ஜெயிச்சு தானே தாவை காட்ட போனியே, சீச்சி சீரன நீச்சி அப்படின்னு பாட்டை போட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி என் நெஞ்சில் முதுகில் குத்துற துறையை விட நெஞ்சில் குத்துற நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் சீமான் அப்படின்னு அவர் ஏதோ பேசியிருக்காரு. அது ஒரு காதில் வந்து காது கூட பேசணுன்னே உட்கார்ந்தவருக்கு என் பக்கத்தில் சீட்டு இருந்தால் கூட என் பக்கத்தில் உட்காரல, அது ரொம்ப எனக்கு சேம் ஆகி போச்சு, ஐ எம் சேம் ஆன் மீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காப்புல. ஃபீல் பண்ணி ஒரு கூட்டணி கட்சி ஒரு தலைவர் 83 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 60-65 வருஷம் அனுபவம் கொண்டவர், மொழிப்பூர்லேருந்து இருக்கார் ஐயா வைகோ. அவர் பக்கத்தில் சீட்டு இருந்தும் அவர் உட்காரல, என்கிட்ட பேசாமல் சீமான்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாப்புல, அதனால பெரிய அவமானம் ஆகி போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவு சிறுபுளைத்தனமானது பாருங்கள். போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, தாவேக்காக போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதில் என்னன்னா கூட்டணியை விட்டு வெளியே வராங்களா, அதுக்கு எல்லாரும் ஐயோ ஏகோபித்த ஆதரவா. அந்த அவர் சொன்னார்ல நாஞ்சில் சம்பத்து, மதிமுகவெல்லாம் நீங்கள் வந்து கூட்டு போகணும்னா ஒரே ஒரு வந்து டெம்போ ட்ராலர் போதும், ஒரு வேன் போதும், பெரிய வேனை அமைத்திடக்கூடாது, சின்ன வேன் போதும், மொத்த வரையும் அடைச்சிடலாம்னாப்புல. அது மாதிரி அந்த மண்டபத்தில் தான் மொத்தமே மதிமுகவும் கத்தி கூப்பாடு போடுறாங்க. இப்படி தான் திமுக இணையும் போது கத்தி கூப்பாடு போட்டாங்க, திமுகவில் சேர்றதுக்கு அவ்வளோ ஆர்ப்பரிச்சு போய் சேர்ந்தாங்க. இப்போ தாவேக்காவில் சேர்றதுக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க. அதாவது தாவேக்காவை நம்ம கடமையை விமர்சனம் பண்ணி மக்கள் மத்தியில் தாவேக்காவுடைய தவறுகளை எடுத்துரைச்சி, தாவேக்காவுடைய அநீதிகளை அடக்குமுறைகளை தாவேக்கா எம்எல்ஏக்கள் அமைச்சு செய்யக்கூடிய தவறுகளெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி தாவேக்கா சரியில்லைன்னு சொல்லணும் இல்லையா? அந்த பணியில் ஒரு 50 விழுக்காடு பணியை ஐயா வைகோ பார்த்துக்குவார். இனி வந்து அவர் நல்லா பார்த்துக்குவாப்புல. இனி அந்த வேலை நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவர் அங்கே போய் கால் வச்ச இடம் இல்லை, அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாட்களே விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறதுனால என்னமோ அந்த முடிவு எடுத்துட்டாரோ, வீட்டில் உள்ளவங்களே நமக்கு ஓட்டு போடலை, நம்மளும் அங்கேயே போவோம் அப்படின்னு. அடுத்து நம்ம அடுத்து வீட்டில் உள்ளவங்க ஓட்டு போடல, அடுத்து சுற்றி இருக்கவே ஓட்டு போட மாட்டான் அப்படின்னோடனே தாவன்னு முடிவு பண்ணிட்டாப்ல. அங்கே அவரை பொறுத்தவரைக்கும் எந்த பஸ்ஸு கிளம்ப தயாராக இருக்கும் அந்த பஸ்ஸே வருவார். எந்த ஊருக்கு போகணும் முக்கியம் கிடையாது. இப்போ எந்த ஊருக்குங்க போனோம், நான் கோயில்பட்டி போனோம், அப்போ இந்த பஸ்ஸில் இருந்தீங்க, இந்த பஸ்ஸில் முதல்ல போகுது, அதில் இதில் 2 போயிடுவாப்புல. சிச்சுவேஷன்ஷிப் தான் அவருக்கு. வந்து எந்த ஊருக்கு போகணும் முக்கியம் கிடையாது, எந்த பஸ் தயாராக இருக்கோ அந்த பஸ்ஸில் ஏறி போவோம். இப்போதைக்கு ட்ராவல் பண்ணணும், அவ்வளோதான். அவருக்கு சீட்டு கிடைக்குது, இதுதான் சீட்டு ஃப்ரீயாக இருக்குது. ஏங்க நீங்கள் கோயில்பட்டி போனீங்க, யோ அந்த பஸ்ஸில் சீட்டு இல்லையா, இந்த பஸ்ஸில் சீட் இருக்குது, அதனால் இதில் ஏறி போயிட்டு இருக்குன்னு போயிட்டு இருப்பாப்புல. ரைட்டு.
அடுத்ததா நேற்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு ஒன்று கொடுக்க போகிறோம், அதில் பேர், பிளட் குரூப்பு, சாதி இதெல்லாம் போட்டிருக்குன்னு சொன்னார். சோஷியல் மீடியாவில் அடிச்சு அடியில் இன்றைக்கி அதை மாற்றி பேசிட்டு இருக்காரு. அதாவது ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க அது மாதிரி இல்லைங்க, நான் எதுக்காக சொல்கிறேன் என்றால் நான் அதுக்காக சொல்கின்றேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டைங்கிறது ஒருபோதும் தமிழ்நாடு அரசு எழுத்துக்கவே கொள்ளாது அப்படின்னு அவரும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சாதிகளை இல்லையடி பாப்பா இவர் யார், நம்ம புலவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர், இவர் ஒரு புலவர் அவர் ஒரு புலவர், 2 புலவர்களும் உட்கார்ந்து கொண்டு உடனே சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற கோட்பாட்டை நாங்கள் ஏற்றிருக்கோம், எங்கள் முதலமைச்சரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் அப்படி அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சா தவறாக சொன்னீங்களா? தெளிவாக சொன்னார். பள்ளிகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்களாம் வேலைக்கு போனால் எப்படி அடையாள அட்டை வச்சுருப்பீங்களோ அப்படி ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்படும். அந்த அடையாள அட்டையில் பேர், அப்பா பேர், பிளட் குரூப்பு, ஆதார் கார்டு, அட்ரஸ்ஸு, செல்ஃபோனு, அதில் என்ன சாதின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அந்த காணொளி அப்படியே பத்திரமா இருக்குது. அப்படியே இன்றைக்கி மாற்றி அது வந்து அப்படி சொல்லலை, சாதி சான்றிதழ் வந்து பேப்பரில் கொடுப்பாங்க, அதை வந்து அட்டையில் தருவோம்னு சொன்னாங்க. குட்டையில் தருவீங்க நீங்கள், அட்டையில் எப்படி தருவீங்க? அதை லேமினேட் பண்ணி தருவது தான் அது சாதி சான்றிதழ் தனி. பள்ளிக்கூடத்துக்கு அடையாள அட்டை இப்போ ஒவ்வொரு பள்ளி இப்போ பசங்க படிக்கிறாங்கன்னா ஒரு ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க. எல்லா தனியார் பள்ளியில் கொடுக்குறாங்க, அரசு பள்ளியில் இருக்காது மாதிரி இல்லை, ஒரு சில பள்ளிகளில் இருக்குது. அதில் இதெல்லாம் வந்து மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வருவாய்த்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் இணைஞ்சு செய்ய போகிறாங்களாம். மத்திய அரசோட திட்டம் இது. மத்திய அரசில் வந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பேருக்கு பின்னாடி சர்நேம், இந்த வர்மா, சர்மா, வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி கெஜ்ரிவால் அப்படிலாம் போடுறாங்க இல்லையா, மீனால்னு பல்வேறு இது இருக்குது. அதில் வந்து தெரிஞ்சிடும். இப்போ அந்த சர்நேமை வச்சு இவன் பட்டியல் சமூகமா, இவன் ஓபிசியா, மீனால், ரத்தோர், இதெல்லாம் வந்து பட்டியல் சமூகம். வர்மா, சர்மா, ஷா இது மாதிரிலாம் இருக்குன்னா இது வந்து கெஜ்ரிவால், இதெல்லாம் ஓபிசி சமூகமாயிரும், உயர்ந்த சமூகம் மாறிடும். அப்படிங்கும்போது அதை பார்த்தோன்னே தெரியும். இதே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் வச்சிருக்கிறது தமிழ் அங்கே வட மாநிலங்கள் இது ஒரு நடைமுறை. அதை பார்த்தாலே அந்த மாணவன் யாருன்னு தெரிஞ்சிடும். அதே போல் இங்கே கொண்டு வரதுக்கான முயற்சியில் செங்கோட்டையன் முழுமையாக இறங்கியிருக்காரு. இப்போ இறங்கினே நிர்மலா சீதாராமன் தான் அடுத்த வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அங்கே வர இருக்காங்க. அது ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன் அடிப்படையில் தான் இதை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு உடனே உல்ட்டாவை மாற்றி, இல்லை சாதி சான்றிதழை வந்து நாங்கள் அட்டையில் தரதுக்கு திட்டமிட்டோம், பள்ளிக்கூடத்தில் ஒருபோதும் மாணவர்கள்ட்ட சாதியை நாங்கள் திணிக்கவே மாட்டோம் அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்காங்க. இப்போ பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மாணவர் நலன் கருதி அவருடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு, விபத்துக்கள் வருகிற போது அந்த டேட்டா என்று சொல்லப்படுகிற அந்த முகவரியும் ஆதார் அட்டையும் இருக்குமேயானால் உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் ஆற்றுவதற்கும், அதே நேரத்தில் வெளியூருக்கு சென்று திரும்புகிற போது உடனடியாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அது ஏதுவாக அமையும். இதை மட்டும்தான் நாங்கள் செய்ய போகிறோம். சில நேரங்களிலே பத்திரிகை செய்தி ஒன்று வந்ததாக எனக்கு செய்தி வந்தது. ஜாதி சான்றிதழை இணைப்பதாக சொன்னார்கள். அதுபோன்ற ஜாதி சான்றிதழை எப்போதும் இணைக்கப் போவதில்லை. மாணவர் தன்னிச்சையாகவே எல்லோரும் ஒன்றுதான், எல்லா மதமும் ஒன்று, எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கல்வித்துறையின் மூலமாக இதுவரை நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். ஆகவே டேட்டா மட்டும் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும்,
ஆதார் அட்டை இருக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு எந்த கல்வி 10th +2 படிக்கின்ற மாணவருக்கு வழங்கலாமா என்பதை பற்றி பள்ளி கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இல்லை அது இல்லை, அதுதான் சொல்லிட்டேன், தெளிவுபடுத்திட்டேன். அதே திருப்பிட்டு ரிப்பீட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இல்லை ஏன்னா அது அங்கே கொடுக்குறான், ஸ்கூல்லே கொடுத்துறான். அதுக்கப்புறம் அவன் போட்டான்னா அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. மாணவருடைய உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா அது போடவே கூடாது, அது வேண்டாங்கிறது தானே. எல்லோரும் ஒரே மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அது என்றைக்குமே கொண்டு ஒரு வழக்கமே இல்லை. நான் டேட்டான்னு சொல்கிற போது ஜாதி சான்றிதழ் அங்கே வழங்குகிற போது இந்த டேட்டா வழங்கப்படும் சொன்னே தவிர வேறொன்றும் இல்லை. இவர் பேட்டி கொடுத்துருவாரு, நம்ம தவறாக புரிஞ்சுக்குவோம், அதுக்கு இன்னொரு அமைச்சர் விளக்கம் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுத்து அறிக்கைப்படுவாராம். பேட்டி கொடுப்பது என்பது யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் பேட்டி. பேட்டியே தவறாக புரிந்து கொள்ளுதுன்னா நீங்கள் எந்த லட்சத்தை பேட்டி கொடுப்பீங்க? இதில் ஒரு மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டிலே சீனியர் அமைச்சர், அரசியலை கரைச்சி குடிச்சவருன்றாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வர இவர் இருந்திருக்காரு. இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இவர் என்ன லட்சத்தில் அந்த துறையை நடத்தினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வருவாயே இல்லாத இந்த மாநிலத்துக்கு வருவாய்க்கு ஒரு துறை அமைச்சர், இவரும் சேர்ந்து தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறையில் புரட்சி தீயை பற்ற வைக்க போகிறாங்க. ரெண்டு டீமும் சேர்ந்து பல்வேறு செய்திகள் குறித்து பேசுகிறோம். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.